வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்மமாக நிறைந்திருந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கு ஒளிமயமான எதிர்காலம் என்ற தலைப்பில் சிந்தனை செய்ய இருக்கின்ற நண்பர்களே, மனிதன் செயலாற்றும் தவறான செயல்கள் தான் உலகத்தில் கஷ்டங்கள் துன்பங்கள் என்று தெரிந்து கொண்டால் பிறகு யாரை திருத்த வேண்டும்? மனிதன்தான் திருந்த வேண்டும். மனிதன் திருந்துவதற்கு உள்ளதை உணர வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும், அல்லதை விட வேண்டும். உள்ளதை உணரும் போதுதான் அங்கே இயற்கை அறிவு, இயற்கையின் தன்மையை உணர்ந்து கொள்வது, உள்ளதை உணர்வது. சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், இரண்டு வினை பயனாக இந்த உடம்பு வந்திருக்கு. அதனால்தான் எண்ணங்கள் உண்டாகுது. அதுதான் உள்ளதை உணர்வது. ஆனால் உணர்வதோடு நின்றுவிட்டால் நன்மை இல்லை. நல்லதை செய்யணும். பதிவுகளிலே நல்ல பதிவுகளும் தீய பதிவுகளும் இருக்குது. எந்த செயல் செஞ்சாலும் அந்த செயலுக்கு விளைவு என்ன என்று பார்த்து அந்த விளைவை கொண்டு நன்மை தீமையை நாம் எடுத்துக்கொள்ளணும். துன்பத்தை தரத்தக்க எந்த செயலானாலும் தீய செயல்கள் தான். துன்பத்தை போக்கத்தக்க எந்த செயலானாலும் நல்ல செயல்களே. நம்மிடம் இருக்கக்கூடிய எண்ணம் செயல் இரண்டிலும் நல்லது கெட்டது இரண்டும் இருக்குதுங்க. நம்ம என்ன செய்கிறோம் என்றால் நல்லதை மட்டுமே வளர விடுகிறோம், அல்லதை தள்ளி விடுகிறோம். எல்லோருக்கும் அறிவு இருக்குது. ஆனால் சூழ்நிலை வரும்போது எது தவறு என்று சொல்கிறோமோ, எதை செய்யக்கூடாது என்று சொல்கிறோமோ அதை செய்கிறோம். ஏன்? காரணம் என்ன? நீண்ட கால பதிவுகளினால் ஒவ்வொரு செல்லின் ஓட்டமும் தவறான போக்கிற்கு ஒத்து வருது. வெறும் மனதால் உண்டாவது, அதாவது கற்பனையாக உண்டாகிறது அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. இதுக்கு 3 வகையில மாற்று கொடுக்கிறோம். பிரயாச்சித்தம், மேல்பதிவு, அடியோடு அழித்தல். பிரயாச்சித்தம் என்றால் ஒருவரை கோபத்தில் திட்டி விட்டோம், அவர் வருந்தி கொண்டிருக்கிறார், மன்னிப்பு கேட்கிறோம், அவர்கள் மன்னித்தும் விடுகிறார்கள். இங்கு மன்னிப்பு கேட்கும் செயல் பிரயாச்சித்தம். அதிகமாக சாப்பிட்டோம், வயிறு சரியில்லை, பட்டினி போட்ட பின் வயிறு சரியாகிவிட்டது, இது பிரயாச்சித்தம். இப்படி செய்த செயல்களின் தன்மையை உணர்ந்து அதே முறையில் திருத்தி கொள்வது தான் பிரயாச்சித்தம். மேல்பதிவு என்பது ஒரு செயலை செய்தோம், நோய் வந்தது, உறுப்பு கெட்டுவிட்டது, மீண்டும் ஒரு நல்ல செயலை செஞ்சு, அதாவது உடற்பயிற்சி செஞ்சோ, மருந்து உட்கொண்டோ, அல்லது பட்டினி கிடந்தோ அந்த நோய்க்கு ஈடு கொடுத்து மீண்டும் அந்த நோய் வராமல் செய்வது மேற்பதிவு கொடுக்கிறது. உதாரணமாக ஒருத்தர் மது சாப்பிட்றார், பழக்கம் வந்துட்டது, டாக்டர் எச்சரிக்கை பண்ணுறாரு, ஆனாலும் மது சாப்பிடும் பழக்கத்தை விட முடியலை. ஒரு மனையியல் நிபுணர் சொல்கிறார், 6 மணிக்கு மது சாப்பிடுகிறாயா, 5:45 மணிக்கு ஒரு கப் பால் சாப்பிடு. தினமும் மது சாப்பிடும் நேரத்திற்கு மதுவிற்கு பதிலாக பால் சாப்பிட்டு வா. மது நினைவு வருகிற போது பால் சாப்பிட்டு விட்டு மது சாப்பிடுவதை விட்டு விடலாம். 4 மாதம் சென்ற பின் மதுவிற்கு பதிலாக பாலில் மேல்தான் நினைவு வரும். அதுதான் மேல்பதிவு. இப்போ உணர்ந்து திருந்தி பழிச்செயலை அழித்தல், இதைத்தான் மேல்பதிவுன்னு சொல்கிறாங்க மகிழ்ச்சி. 3வதாக அடியோடு அழிப்பது. எப்படி? பதிவு எந்த இடத்தில் பதிகிறது என்றால் உயிர் சக்தியில் தான் பதியுது. ஒரு பொருளை பார்க்குறோம், பார்க்கும்போது அதனோட உருவம், அந்த எண்ணம் அவ்வளவு உயிர் சக்தியில் பதியுதுங்க. கண்ணை மூடிக்கொண்ட பின் என்ன பார்க்குறோம் அப்படின்னா அந்த பொருளின் உருவம் தெரியுது. நாளைக்கு பார்த்தாலும் அந்த பொருளின் உருவம் தெரியும், இன்னும் 10 நாட்கள் கழித்து பார்த்தாலும் அதே உருவம் தெரியும். எந்த செயல் செஞ்சாலும் மனம் புலன் உணர்வுகளுக்கு மேலாக அடிமனம் அதனுடைய பதிவை செய்து கொள்வது நன்றாக தெரிகிறது. பதிவுகள் எந்த இடத்தில் பதிகிறதோ அந்த இடத்தில் போய்தான் மாற்ற முடியுமே தவிர சில பதிவுகளை வேறு விதத்தில் மாற்ற முடியாது. உதாரணமாக மனித வர்க்கத்தை எடுத்துக்கொண்டால் மனிதன் எப்படி தோன்றியிருப்பான் என்று தலைமுறையாக கழித்து கொண்டே வந்தால் முதல் மனிதன் எப்படி தோன்றியிருப்பான் என்ற கேள்வி வரும். அப்படி ஆராயும் போது முதல் மனிதன் விலங்கினத்தின் வித்திலிருந்து தானே தோன்றியிருக்க வேண்டும். வித்தில்லாத உயிரினமே இல்லை. அந்த வித்திலிருந்து வந்தது தான் ஐயறிவுடைய ஒரு விலங்கு. அந்த ஐயறிவுடைய விலங்கு 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, 1 அறிவு என்று வந்த தொடர் தானே.
அப்போ ஒவ்வொரு அறிவிலிருந்து 5 அறிவு வரையில வந்த உருவம் எத்தனை கோடி ஆண்டுகள் ஆயிருக்கும். அந்த உருவ மாற்றம் ஏற்படுவதற்கு எத்தனை கோடி தலைமுறைகள் உண்டாகியிருக்கும். அது வரையில வந்த விலங்கினத்தோட செயல் என்ன என்று பார்த்தோமானால், ஏதோ ஒரு சில விலங்கினத்தை தவிர மற்றவைகள் எல்லாம் ஒன்று அடித்து பிடிச்சு கொன்று தின்னும் செயல் தானே நடக்குது. அதற்கு மேலே அவைகளுக்கு ஒன்றுமே தெரியாது, தேவையும் இல்லை. ஒன்றை ஒன்று பறித்து உண்ணுதல், துன்புறுத்தி வாழ்தல், இவை தானே விலங்கினத்தோட செயல். அந்த விலங்கினத்திலிருந்து தானே மனித வித்து வந்திருக்கு என்று சொன்னால், அன்று முதற்கொண்டு இன்று வரை தோன்றியுள்ள மனிதனிடம் அந்த விலங்கினத்தின் செயல் பதிவுகள் அனைத்தும் இருக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம். எப்படி அந்த பதிவு வந்தது, எங்கிருந்து வந்தது, அதற்கு காரணம் என்ன, அதை போக்குறது எவ்வாறு என்று சாதாரண மனிதன் உணர்ந்தாலே அந்த காலம்தான் ஒளிமயமான காலம். பெரிய மதவாதிகளோ அரசியல்வாதிகளோ உணர்ந்தால் மட்டும் போதாது, சாதாரண மக்கள் எல்லாம் உணர வேண்டும். அப்படி உணர்ந்து இந்த வாழ்க்கையை திருத்தி அமைத்து கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும் என எண்ணம் வந்துவிட்டது என்று வைத்து கொண்டால், இந்த உலகத்து மக்களில் 10% பேருக்கு இந்த எண்ணம் தோன்றிவிட்டது என்றால் அப்பொழுதே ஒளிமிக்க எதிர்காலம்தாங்க. நம்மிடம் 100 கெட்ட பழக்கம் இருக்கலாம், ஆனால் நாம் இன்று நிதானித்து என்ன செய்கிறோம், என்ன செய்யக்கூடாது என்று கணக்கிட்டு 1 மாதத்திற்கு கெட்ட பழக்கம் கழித்து கொண்டால் 100 மாதத்திற்கு 100 குற்றம். அதாவது கெட்ட பழக்கத்தை குறைத்து கொள்ளலாம். சில சமயம் ஒரு குற்றம் சரியாக போக்குவதற்கு வழிமுறை சரியாக பின்பற்றி வரும் பொழுதே அதை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த 10 குற்றங்கள் தானாகவே போய்விடுங்க. இதை போல் ஒவ்வொருவரும் தன்னை தயார்படுத்தி உள்ளத்தில் திருந்த வேண்டும் என்று எண்ணி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று மனிதன் நினைத்து விட்டானே ஆனால் அவன் வரைக்கும் அது ஒளிமயமான எதிர்காலம். அதுவே சமுதாயத்திற்கு வந்துவிட்டால் சமுதாயத்திற்கும் ஒளிமயமான எதிர்காலமே. உலகில் உள்ள மக்கள் எல்லாம் திருந்தி வாழ வேண்டும் என்று நினைத்து விட்டால் உலகத்திற்கு ஒளிமயமான எதிர்காலம்தான். மனிதன் தன் முன்னோக்கி திரும்பி பார்த்தால், எங்கே இருந்து நாம் வந்தோம், ஏன் துன்பம் அடைகிறோம், இதற்கு காரணம் என்ன, இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நிதானமாக சிந்திக்காமல் திருப்பி திருப்பி செய்ததையே செய்து எண்ணியதே எண்ணிக்கொண்டு நம் வாழ்க்கை பயணத்தை நாம் சரியாக செய்யவில்லை. ஒவ்வொருவரிடமும் ஒரு அறிவு, ஆற்றல் எல்லாமே அளவு கடந்து இருக்குது. பெரிய தொழிலதிபராக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அதை விட என்னிடத்தில் இருக்கும் ஆற்றலை வளர்த்து கொண்டு என்னால் இதை செய்ய முடியும் அதை செய்ய முடியும் என்று முயற்சித்தால் வெற்றி உண்டாவதற்கு வாய்ப்பு உண்டு. அதற்கு விளக்கமும் துணிவும் வேண்டும். விளக்கத்தோடு உள்ள துணிவு தாங்க ஆக்கத்துறையில அறிவை செலுத்தி மனிதனை உயர்த்தும். விளக்கம் இல்லாத துணிவு வங்கியில் கொள்ளையடிப்பதை போன்றதுதான். அன்பர்களே, எண்ணி பாருங்க, ஒவ்வொருவரும் ஒரு இன்ப ஊற்று, அறிவு சுரங்கம். இன்றைக்கு இந்திய நாட்டில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் எத்தனை விதமான எண்ணங்களும் எத்தனை விதமான ஆராய்ச்சிகளும் எத்தனை விதமான முடிவுகளும் குழப்பங்களை அறிந்து கொள்ளவும் எதை செய்தால் குழப்பங்கள் தீரும் என்ற முடிவை கூறவும் அறிவுரை கூறவும் தக்க அளவிற்கு அறிவுள்ளவர்கள் நம்மில் 90% மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் நான் சொன்னா யார் கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். சொன்னா கேட்க மாட்டாங்க என்றால் செய்யலாம் அல்லவா? அப்போ செயலுக்கான விளைவு வரும் தானே. அம்மாதிரி செயலுக்கு கொண்டு வருவதுதான் ஒளிமயமான எதிர்காலம். நண்பர்களே, அத்தகைய பெரிய ஊற்றாக உள்ள செயல் ஊற்றும் அறிவு ஊற்றும் வெளிக்கொண்டு வருவதற்கு பயிற்சி வேண்டும். பயிற்சி இல்லை என்றால் முடியாது. மகரிஷி சொல்றாங்க, உதாரணமாக அன்றைக்கு நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சியை சொல்றாங்க. ஒளிமயமான எதிர்காலத்தை உண்டு பண்ணணும்னா ஒவ்வொரு மனிதனும் அந்த அளப்பரிய ஆற்றலை உணர்ந்து செய்யணுங்கிறாங்க. அது என்ன உதாரணம்னா, வடநாட்டில் அன்னைக்கு ஒரு அரசன் இருந்தானா. அவன் பெயர் பகீரதன். அவன் இமயமலை சாரலை சுற்றி பார்த்து கொண்டு வரும்போது ஓரிடத்தில் பனிக்கட்டிகள் கரைந்து நீராக ஓடிக்கொண்டிருந்ததை பார்த்தானா. அந்த தண்ணீரை திருப்பி விட்டால் இந்தியாவில் வங்காளம் வரைக்கும் போகக்கூடிய நீர் ஓட்டம் இருக்குது, இதை நாம் ஏன் செய்யக்கூடாது என்று யோசித்தான். அதற்கு தக்க ஆட்களை கொண்டு வந்தான். தடையை நீக்கினான். மறுபக்கம் தண்ணீரை திருப்பி விட்டான். நீர் கங்கையாறாக ஓடியது. அதை போன்ற
செயல் செய்ய திறமை யாருக்கு இல்ல? எல்லார்கிட்டையும் இருக்குதுங்க. ஆகையால் என்னால் என்ன செய்ய முடியும், என்னிடம் என்னென்ன ஆற்றல் இருக்கிறது என்று நினைத்து அதில் துணிந்து நிற்க வேண்டும். இக்காலத்தில் உள்ள இளைஞர்கள் தாய் தந்தையின் காலத்திலேயே ஒட்டி கொண்டு இருக்கக்கூடாது. அதை போலவே பெற்றோர்களும் பழைய காலத்திலேயே ஒட்டி கொண்டு தங்களைப் போலவே பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. உதாரணமாக தாய் சொல்வார்கள் மகனை பார்த்து, அப்பா நீ குழந்தையாக இருந்தபோது உடல்நிலை சரியில்லாம இருந்த, நான் அம்மனுக்கு வேண்டிக் கொண்டேன், சரியாகி விட்டது. எனவே இந்த வருடம் மாரியம்மன் திருவிழாவில் நீ வேப்பிலை கட்டி கொண்டு சுற்றி வந்து விடு என்று மகனிடம் சொல்வார்களாம். மகனோ விஞ்ஞான படிப்பில் எம்எஸ்சி படிச்சிருப்பான். அவன் என்னால் அப்படி சுற்றி வர முடியாது, வெக்கமாக இருக்குது என்று சொல்லி மறுத்து பார்ப்பான். உடனே பெற்றோர்கள் என் பிள்ளை என் சொல்ல கேட்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்படுவாங்க. இது போன்ற செயல்கள் எல்லாம் இனி நடக்காது. இந்த தலைமுறையோடு நின்றுவிடும். ஏனென்றால் இப்போதிருக்கும் இளைஞர்கள் வேண்டுதல் செய்து கொள்ள மாட்டார்கள். இதைத்தான் தலைமுறை இடைவெளி என்று சொல்வார்கள். ஆக இந்த விஞ்ஞான காலத்திற்கு ஏற்றவன மனவளக்கலை பயிற்சிகளும் அதில் வகுத்து கொடுத்த திட்டங்களும் மிக சிறப்பான முறையில் இருக்குது. அதனால் நாம் வரும் தலைமுறையினருக்கு முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும். இனி வரும் காலம் அனைவருக்கும் ஒளிமயமான எதிர்காலமே என்று கூறி இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.